இந்த ஊர் தானே? இந்த வீட்டில் ஆளை காணுமே. சரி, வீட்டில் உங்கள்கிட்ட கேட்போம். பாப்பா, இந்த ஜாதகம் பார்க்குறவங்க இருக்காங்களா? தம்பி வணக்கம். சாமி வணக்கம். சாமி வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஓம் நமச்சிவாய. வாங்க. ஜாதகம் ஜாதகம். ஆமாம் சாமி. தம்பி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? சாமி நான் வந்து எங்கள் ஊரில் வந்திருக்கேன் சாமி. தம்பி, நாடு நகரம் ஊர் உலகம் எல்லாத்துக்குமே ஒரு ஊர் பேர் இருக்கு. அப்படி உங்கள் ஊருக்கும் ஒரு ஊர் பேர் இருக்கு. அந்த ஊர் பேரை சொல்லுங்க தம்பி. சாமி எங்கள் ஊர் சிறப்பான ஊர் தான் சாமி. கொத்தமங்கலம் சாமி. சிறப்பான ஊர் கொத்தமங்கலம். இந்த மரமடைக்கு பக்கத்தில் இருக்க அந்த கொத்தமங்கலமா? அதே தான் சாமி. லாப்பழம்லாம் நிறைய விளையும்ல இங்க? சாமி அதெல்லாம் விளைஞ்சி சாமி. அதெல்லாம் ஏலக்கடையில் போட்டுறது சாமி. வரும்போது ஒன்று கொண்டு வந்திருக்கலாமே. எங்கள் அம்மா காசு தான் கேட்பாங்க சொல்லி காசு கொடுத்து விட்டாங்க சாமி. நல்லதான், பேச அதை அப்புறம் வாங்கிக்கிடுவோம். நீங்கள் வந்து அடுத்த டைம் வந்தால் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டு வந்துருங்க. கொண்டு வர சாமி. சரி வாங்க. தம்பி, இது உங்க ஜாதகம் தானே? ஆமா சாமி. உங்க ஜாதகம். பேர் ராதாகிருஷ்ணன். ஆமா சாமி. பிறந்த வருடம் 1989. ஆமா சாமி. ஆமா சாமி. நட்சத்திரம் ஆயில்யா. என்ன உங்க ரொம்ப சலிச்சுக்காதீங்க தம்பி. விடுங்க, இனிமே சலிக்கிற காலம்லாம் போயிருச்சு. சந்தோஷ காலம் வந்துருச்சு. ராசி வந்து கடகம், லக்கணம் வந்து கும்ப லக்கணம். இனிமே உங்க தலையில கும்பம் உட்கார போகுது. கும்பம் உட்காரம், கவலைப்படாதீங்க. ஆணி மாதம் 5ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க. 1989 ஆணி மாதம் 5ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க. இதுவரையும் சரிங்களா? சரி, ஓகே. வாங்க இப்ப குடும்பத்தை பத்தி பேசுவோம். பாப்பா, அம்மா ஒண்ணு, அப்பா ஒண்ணு. மூத்தது மூளையும் கிடையாது, இளையது காலையும் கிடையாது. எப்படி சாமி? நஞ்சரில் ஒரு வேலை தொடுங்க. அதாகப்பட்டது நீங்க மூத்த பிள்ளையும் கிடையாது, இளைய பிள்ளையும் கிடையாது. நீங்க நடுப்பிள்ளை, சரிங்களா? ஆமா சாமி. இப்ப மூத்தது மூளையும் கிடையாது, இளையது காலையும் கிடையாதுன்னு அது என்ன தெரியுங்களா? நீங்க தான் உங்க குடும்பத்துல பெரிய ஆள் மாதிரி இருப்பீங்க. ஆனா உங்களோட சின்ன ஒருத்தர் இருப்பாரு. ஆனா வயசுல கூட இருப்பாரு, பாசத்துல அன்புல அவர் தான் பெரிய ஆளு. அதாகப்பட்டது ஒரு ஆணரசு. அந்த ஆணரசு வந்து உங்க அண்ணனா இருப்பாரு, சரிங்களா? சரி சாமி. இளையது காலையும் கிடையாதுன்னா உங்களுக்கு ஒரு தம்பி இருக்க மாட்டாங்க, தங்கச்சி தான் இருக்கும், சரிங்களா? ஆமா சாமி. அதான் இளையது காலையும் கிடையாது. புரியுதுங்களா? காலைல எந்திரிச்சோடனே கோயில் பாப்பீங்க, கோபுரம் பாப்பீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு குடுப்பினை இருக்கும், சரிங்களா? கொடுத்து வச்சிருப்பீங்க, சரிங்களா? ஆனா அந்த சாமி உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காது. சாமி கொடுத்து வச்சிருக்காதுன்னு என்னன்னு புரியுதுங்களா? புரியலையே சாமி. உங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி அந்த சாமி கொடுத்து வச்சிருக்காதுன்னு சொல்ல வந்தேன், கரெக்டுங்களா? இருக்கு சாமி. உங்க வீட்டுக்கு உங்க கூட உங்களுக்கு துணையா உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மகாலட்சுமி உங்களுக்கு இல்ல, சரிங்களா? அததான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன், புரியுதுங்களா? ஆக்கி போடுறதுக்கு அம்மா இருப்பாங்க, ஆக்கி போட அம்மா இருப்பாங்க. ஆனா கழுவி ஊத்த உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இல்லங்கிற கவலை இருக்குது, சரிங்களா? இல்ல சாமி. இல்ல, கழுவி ஊத்த உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இல்லங்கிறது, சரிங்களா? சரி சாமி. உங்க பேரு ராதாகிருஷ்ணங்கிறதுனால சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணங்கிற பேரையே நீங்க வச்சிருக்கீங்க. அதனால பள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு வேலை தான் பாப்பீங்க, அது சரிங்களா? அப்படிதான் சாமி. சரி. சூரியன் வந்து உச்சத்துல இருக்குது, குரு வந்து தூரத்துல இருக்குது. உங்களுக்கு குரு எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்காங்க. நீங்க சொல்றது மனிதனாகப்பட்ட குரு, மனிதனுக்கு வைத்த பேர்ல உள்ள ஒருத்தரை நீங்க சொல்றீங்க. ஆனா நான் சொல்ற குரு அந்த குரு கிடையாது, கிரகமாக்கப்பட்ட குரு. ஒரு சாதகத்தோடைய வலிமையையும் சாதகத்தோடைய பலவீனத்தையும் தீர்மானிக்கிறதுல குருவுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அந்த குரு வந்து உங்களுக்கு தூரமா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனாலும் கல்யாணம் ஆகாட்டியும் உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. இது உண்மையா பொய்யா? இருக்கு சாமி, இருக்கு. 2 வாயிலாட்சி வருது சாமி. கரெக்ட், நான் சொன்னது கரெக்ட் தான். பிள்ளைங்க மாதிரி இருக்காங்களா அவங்க? இருக்கு சாமி, இருக்கு சாமி. அதான் பிள்ளைங்க, ஓகேங்களா? இருக்கு சாமி. என்னதான் இருந்தாலும் குருவுடைய பார்வை தூரத்துல இருந்தாலும் அது சூரியனை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால இயல், இசை, நாடகம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஆர்வமா இருப்பீங்க, இது சரிங்களா?
உண்டு சாமி உண்டு சாமி. உண்டுங்களா? சரி. ஊர் உலகமே சினிமா சீரியலு யூடியூப் அப்படி இப்படின்னு எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேருக்காகவும் புகழுக்கும் அதுல இருந்து நிறைய வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரியான பேரும் புகழும் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குது. ஆமா, இங்க பாருங்க, புதன் 2ஆம் இடத்துல இருக்குது. சூரியனுக்கு பக்கத்துல புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி துறையில சம்மந்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பேர் வர்றதுக்கு, நீங்க பெருமடைகிறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பா இருப்பீங்க. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க இது மாதிரி ஏதோ ஒரு துறையில போய் உங்க மூஞ்சி 4 பேருக்கு காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்தீங்களா, நாளைக்கு நாற்காலில இருப்பீங்க, நாளைக்கு நாற்காலில இருந்தா அதுக்கு அடுத்த நாள் பதவியில இருப்பீங்க. இப்படி உச்சத்துக்கு போற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த ஜாதகம் லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இப்படி ஒரு ஜாதகம் இருக்கு. உங்களுக்கு அந்த ஜாதகம் அமைஞ்சிருக்குது. உங்க வீட்டுல உங்க சாமிக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை வச்சுட்டு இந்த ஜாதகத்தை சாமி கும்பிட்டுட்டு, இப்படி ஒரு ஜாதகத்தை நீ எனக்கு கொடுத்துருக்கிய தெய்வமே அப்படின்னு கும்பிட்டு அந்த கடவுளை நினைச்சிட்டு இன்னைக்கே நீங்க ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிங்க. நீங்க எல்லாருக்கும் நாளைக்கு நீங்க ரோட்ல போனீங்கன்னா உங்க வண்டியை நிறுத்தி மறிச்சிட்டு அண்ணே உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு இன்னும் 1 மாதத்துல உங்கள்ட்ட கேட்பாங்க. அப்படி ஒரு நாள் வரும். அப்படி ஒரு நாள் வந்தா நீங்க வந்து என்னை திரும்ப பாருங்க. அப்படிதான் சாமி. சூப்பர் சாமி. இது வரைக்கும் யாருமே அப்படி சொல்லலையே சாமி. இனிமேலாவது இப்படி நடக்குமா சாமி? நிச்சயம் நடக்கும். நீங்க உங்க தெய்வத்தை நம்புங்க, என்னைய நம்புங்க, உங்க ஜாதகத்தை நம்புங்க. ரைட் சாமி, ரைட் சாமி. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்குது. அதனால உங்க வாக்கை எப்போ ஊர்ல உள்ளவங்க உங்க வாக்கை கேட்பாங்க. ஊர்ல நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நீங்க முன்னாடியே இருக்க மாட்டீங்க, பின்னாடியே இருக்க மாட்டீங்க, நீங்க நடுநிலையா இருப்பீங்க. அதனாலயே ஊர்ல உள்ளவங்க உங்களை எங்க போனாலும் கூட்டிட்டு போவாங்க. சரியா? ஆமா சாமி, ஆமா சாமி. சரி. பல பேருக்கு, நிறைய பேருக்கு, ஏன் எனக்கு கூட இந்த தனபாக்கியம்னு ஒன்று இருக்கு. அதாவது பணமாகப்பட்டது செல்வமாகப்பட்டது ஒரு இடத்துல நிற்காது. கொண்டாந்து வைப்போம், பையில கொண்டாந்து வைப்போம், பிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில ஓடுறதுக்கு தான் இது இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த காலம் முடிஞ்சு போச்சு. பணம் பாக்கெட்டில் வச்ச பணம் நெல்லுன்னா நிற்கும், நீங்கள் போக சொன்னா தான் போகும். இது சரிங்களா? அப்படிதான் சாமி. இப்போ அப்படிதான் இருக்கா? காலம் மாறிடுச்சு. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஜாதகத்துல இருக்கிற குற்றம் குறை எல்லாம் நீங்கிருச்சு. உங்க ஜாதகத்துல இருக்கிற கஷ்டம் தீர்ந்துருச்சு. உங்க ஜாதகத்துல இருக்கிற தீராத வழியெல்லாம் போயிருச்சு. இனி உங்க ஜாதகத்துல எதுவுமே கிடையாது, நல்லது மட்டும்தான் இருக்குது. இந்த ஜாதகத்துல நல்லது மட்டும்தான் இருக்கு. நல்லது தவிர வேற எதுவும் இல்லை. நீங்க இனி நல்லா இருப்பீங்க. வாங்க. சூப்பர் சாமி, சூப்பர் சாமி. இந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை சாமி. நீங்க நல்லா இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. போயிட்டு வாங்க. இப்ப நான் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைங்க. 1000 ரூபாய் சாமி? ஆமா தம்பி, 1000 ரூபாய் தம்பி. 300 500 வைங்க. இப்படி வைங்க. 300 500 ரூபாய் வைங்க. 300 500 வைங்க. இப்ப நீங்க நல்லா இருக்கிறதுக்கு இந்த 500 ரூபாய் வச்சுக்கோங்க. என்னக்கா சாமி? உங்களுக்கு தான் தம்பி, நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 500 ரூபாய். எப்பவுமே எனக்கு ஜாதகம் பார்த்தா 1000 ரூபாய். 500 ரூபாய் நான் வச்சுக்கிருவேன். ஜாதகம் பாக்குறவங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துருவேன். நீங்க நல்லா இருக்கணும்னு. நல்லபடியா போயிட்டு வாங்க. ரைட் சாமி, ரைட் சாமி. போயிட்டு வாங்க. ரைட் சாமி, பாப்பா சாமி. அடுத்த தடவை வரும்போது அந்த பிளாப்பழத்தை மறந்துடாதீங்க. ரைட் சாமி. பிளாப்பழம் அதே மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் சாமி. சரி தம்பி, நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வாங்க.